அந்த ஊர் தலைவர்கள் எதன் பக்கம் கூப்பிடுறாங்க மக்களை? சிலைகள் பக்கம். எதன் பக்கம்? சிலைகள் பக்கம் கூப்பிடுறாங்க. அந்த சிலைகளுடைய பேர் தான் வரப்போகுது. وَقَالُوا لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ, சொன்னாங்க உங்களோட சிலைகளை விட்டுறாதீங்க. وَلَا تَذَرُنَّ وَدًّا, வத் என்ற சிலை நான் சொன்னனே, போன தஃப்சீர்ல சொன்ன வத், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இருந்த ஒரு நல்லடியார் தான் வத். இவருடைய மௌத்துக்கு பிறகுதான் ஷைத்தான் இவருடைய தோற்றத்தை வரைந்து கொடுத்தது. வத் وَلَا تَذَرُنَّ وَدًّا, ஏண்டா வத் இன்று வரைக்கும் வருதான் வத் என்ற சிலை. நபியுடைய காலத்துல கல்ப் என்ற கோத்திரம் வணங்கியது வத் என்ற சிலையத்தான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் வரைக்கும் வத் இருந்தது. அடுத்த சிலை வலா சுவாஆ, வலா சுவாஆ, சுவா என்ற சிலையையும் விட்டு விடாதீர்கள். சுவா என்ற சிலையை வணங்கியது ஹுதைல், ஹுதைல் கோத்திரம். அடுத்தது வலா யகூஸ், யகூஸ் என்ற சிலையை விட்டு விடாதீர்கள். யகூஸ வணங்கினது கித்ஃபான், கித்ஃபான். அடுத்தது நாலாவது சிலைதான் வயஊக், யஊக் என்ற சிலைகளை விட்டு விடாதீர்கள். யஊக் என்ற சிலையை வணங்கியதான் ஹம்தான் என்ற கோத்திரம். வனஸ்ரா, கடைசி சிலை நஸ்ர், ஹிம்யர் வணங்கிய சிலை. ஹிம்யர் வணங்கிய சிலை தான் இதெல்லாம். அப்ப முதல் சிலை வத், இரண்டாவது சிலை சுவா, மூன்றாவது சிலை யகூஸ், நாலாவது சிலை யஊக், ஐந்தாவது சிலை நஸ்ர். ஷைத்தான் அலங்கரித்து காட்டியிருந்தான். சொன்னாங்க இந்த சிலைகளை விட்டுறாதீங்க, நூஹ விட்டு. தலைவர்கள் சொல்றார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இது இல்லாமலும் சிலைகள் இருந்தது. அதுல ஆக முக்கியமான சிலை தான் லாத். என்ன சிலை? லாத். லாத் உஸ்ஸான்னு கேள்விப்பட்டிருப்போமே. லாத் என்ற சிலையை வணங்கினது தாயிஃப்ல சகீஃப் அவங்க வச்சிருந்த சிலை. சிலைகளுடைய வரலாறு இதுதான். நாங்கள் முஸ்லீம்கள் விளங்கி வைத்துக் கொள்ளணும். இது இன்னொரு சிலை இருந்தது மனாத். என்ன சிலை? அடுத்தது உஸ்ஸா. லாத் உஸ்ஸா. உஸ்ஸா என்ற சிலையை வணங்கியது பனு சுலைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல. மூணாவது ஒரு சிலை தான் மனாத். மனாத் என்ற சிலையை வணங்கியது ஹுஸாஆ, குதைத் என்ற இடத்துல வணங்கினாங்க. அடுத்தது இசாஃப் நாயிலா. இசாஃப் நாயிலா. நாயிலான்னு பொம்பளை பேரும் வச்சிருக்காங்க. நாயிலா அந்த காலத்து சிலையுடைய பேர். இசாஃப் பேர் இல்லாத இசாஃப வச்சு விடுறது ஆம்பளை பிள்ளை. சொல்றாங்க சில உலமாக்கள், இசாஃபும் நாயிலாவும் சஃபா மருவால வைத்திருந்தார். இந்த சிலை ஆகப்பெரிய சிலை. இசாஃபும் நாயிலாவும் ஆகப்பெரிய சிலை. இதுதான் அந்த காலத்தில் இருந்த சிலைகள். அவ்வளவு. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அல்லாஹ் அழித்ததற்கு பிறகும் ஷைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகும் வந்து என்ன செஞ்சான்? நான் அண்டை சொன்னேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல்ல ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான்? எதை பிடிச்சி ஏறினான்? எதை பிடிச்சி ஏறினான்? கழுதையுடைய வாளை பிடிச்சிட்டு கப்பல்ல ஏறிட்டான் ஷைத்தான். அதால அவன் அவ்வளோ காலமும் கப்பல்ல இருந்தான். ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 10 வரை இந்த கப்பல் போய்கொண்டே இருந்து. இந்த போட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஜூதி மலையில கப்பல் போட்டோ தஃப்சீரை முடிச்சு காட்டுற. ஜூதி மலையில எப்படி கப்பல் இருக்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இது ஒவ்வொரு காஃபிருக்கும் பாடம். குர்ஆன்ல சொல்லப்பட்டது 8000 வருடம்.
இன்னும் அல்லாஹ் வஸ்தவத் அலல் ஜூதி, ஜூதி மலையில கப்பல் இருக்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய.